இங்க நம்ம சேரன், சோழன் அப்புறம் நம்ம நிலா பாத்தீங்கன்னா, எல்லாருமே சந்தாவோட அப்பா, அம்மா கிட்ட பேசி பாப்பாங்க. ஆனா, அவங்க பாத்தீங்கன்னா, ஒரே குறிக்கோளா இருப்பாங்க. நாங்க சந்தாவ சேரனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம்னுட்டு. அதே நேரம் இங்க நம்ம பாண்டியோட அப்பாவும் பாத்தீங்கன்னா, டேய் நேத்து உள்ள சிக்கன் குழம்பு இருக்குன்னுட்டு எங்க இட்லி சுட்டு தரேன், தோசை சுட்டு தரேன்ட்டு காலையிலேயே வந்துடாமன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம பலோன்னு பாத்தீங்கன்னா பயந்து போய் என்னன்னா நிஜமா வானதி வந்துருவாளான்னு கேட்க உடனே பாண்டி வந்தாலும் வந்துருவா, வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல வானதி வர்றதையும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு அதான் கேட்டரிங் சர்வீஸ் உள்ள வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாண்டி என்ன காலையிலே கையில என்னன்னு கேட்க ஒண்ணு இல்ல இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னதான் உடனே நம்ம பாண்டியோட அப்பாவும் இவ இருக்கிறவரை உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க நம்ம சந்தாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா நம்ம சேரன் சோழன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மாமாவுக்கு அவ்வளவு வசதி இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்களும் அனிசு மாதிரி தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி என் பொண்ணை வச்சு காப்பாத்துவீங்க அப்படி இப்படின்னு பேச சோழன் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம எப்படியாவது பேசி சம்மதிக்க வைப்போங்கிறத விட்டுவிட்டு அவசர கொடுக்க மாதிரி இப்ப என்ன உங்களுக்கு சந்தா நல்லா இருக்கணும் அப்படித்தானே, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்க அதற்காக 25 லட்சம் பணமும் 30 பவுன் நகை போடுறோம், இப்போ உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க.